இந்த நேற்று கூட இன்னைக்கு கூட ஒரு பதிவு பார்த்தேன். லோகேஷ் கனகராஜ் மனநிலை மருத்துவத்துக்கு அனுப்புன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. கேஸ் போட்டிருக்காரு. கரெக்ட்டுங்களா? இப்போ ஃபுல் ஷோ தியேட்டர் கிடையாது. இப்போ எனக்கே 12 மணிக்கு போட்டிருக்காங்க காலையில். 12 மணிக்கு ஆஃபீஸ் போவாங்களா? அரணம் படம் பெரிய படம் பண்ண வருவாங்களா? எனக்கே தெரிஞ்சு போச்சு. அரணம்லாம் புக் பண்ண மாட்டாங்க சார். இனிமேல் தான் புக் பண்ணுவாங்க. நான் ஓப்பன் பண்ணுறேன், எப்படி புக் பண்ணுவாங்க எனக்கு தெரியாதா? உடனே அரணம் வந்துருச்சுரா, புக் பண்ணுறான், புக் பண்ணுவானா? யதார்த்தம் தெரியும் நமக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற அந்த 40 ரூபா டிக்கெட் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. அது எப்படி ஃபுல் ஆகும்? மால் வச்சுக்கிட்டு உள்ள 6 தியேட்டர் வச்சுக்கிட்டு நீ உள்ளே வேட்டி கட்டினா விட மாட்டேங்கிற, கையில் கட்டினா விட மாட்டேங்கிற, அதெல்லாம் ரொம்ப தப்பு சார். அதெல்லாம் அவன் படம் பார்க்க வைக்கிறதுக்கே செத்து சுண்ணாம்பு வேண்டியிருக்கு. இதில் நீ இதில் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு கோட் ஷூட்டாக போட்டு படம் பார்க்க முடியும்? இப்போ கூட தூத்துக்குடி யார் சார் போனா? இதெல்லாம் மறந்துட்டு அடுத்த நிமிஷம் அந்த ஆள் மனுஷன் போயிட்டு எல்லாருக்கும் யாருக்கு கொடுக்குறாரு கொடுக்கல சார். அங்கே ஒரு 1000 பேர் நல்லா இருந்தாங்க, செஞ்சுட்டு இருக்காரு. அது அவர் அரசியலுக்கே கூட வரட்டும், பரவாயில்ல, வந்து நல்லதானே செய்ய போறாரு. இப்போ என்ன தெரியுமா சார் ஆகும்? இதை பார்த்து இவர் கேட்ட கேள்வி தான். அப்போ இன்னும் சூர்யா மாதிரி நீங்க வரலன்னு நீங்க இன்னும் வரவே மாட்டாங்க. என்னடா போனா செருப்பால் அடிக்கிறாங்கன்னு. எல்லா டேரக்டரும் புது டேரக்டர் அப்படியே லிஸ்ட் எடுத்தீங்கன்னா 10 பேரும் சும்மா காலர் தூக்கிட்டு நிற்கிறான். ஆனால் அவன் எவ்வளோ பாட்டு வந்திருப்பான். அந்த மாதிரி இன்னொரு 30 டேரக்டர் இருக்கான்றேன் நான். அந்த மாதிரி இயக்குநர்கள் இருக்காங்கன்றேன். பெரிய படம் என்ன ஜெயிச்சது? சின்ன படம் தான். நீங்கள் இப்போ சொன்ன கண்டென்ட் வந்து சின்ன படம் மட்டும் தான் கொடுத்துருக்கு. சின்ன படம் மட்டும் தான் மனிதன் பேசியிருக்கு. இந்த நேற்று கூட இன்னைக்கு கூட ஒரு பதிவு பார்த்தேன். லோகேஷ் கனகராஜ் மனநிலை மருத்துவத்துக்கு அனுப்புன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. கேஸ் போட்டிருக்காரு. எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்களை கொலை பண்ணுறாரு. அவர் படத்தில் எந்த பொண்ணு வந்தாலும் கொண்டுறாரு. எப்போ பார்த்தாலும் ரத்தம் 2 லாரி வண்டி கட்டி ஏற்றிட்டு போயிட்டு இருக்காங்க பிளட்டை. எப்போ பார்த்தாலும் வெட்டு குத்தா இருக்கு. அவரை தயவு செஞ்சு போய் மனநல மருத்துவர்கிட்ட போங்கன்னு ஒரு யாரோ ஒரு ஆள் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. அப்போ உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு நிமிஷம், அப்போ பெரிய படம் வந்து இன்னைக்கு ஜெயிக்கவே இல்லை. எந்த படம் ஜெயிச்சது? எந்த படம் கண்டென்ட் கொடுத்தது? சின்ன படம் மட்டும் தான் கண்டென்ட் கொடுக்குது. அவர் அனுமதிக்காமல் எப்படி சார் மாஸ்டிங் போவாதே சார். அப்போ மாஸ்டிங் காப்பி அவர் பார்க்கணுமே. இப்போ நான் போய் மாஸ்டிங் பார்த்தேன் நேற்று சார். நேற்று 3 மணி, நேற்று தூங்கவே இல்லை. ஒரே ஒரு ஷாட்டில் வந்து எங்களுக்கு சின்ன கரெக்ஷன் இருந்தது. திருப்பி போனோம் நாங்கள் கியூபுக்கு. நம்ம அனுமதியெல்லாம் வெளியே வரக்கூடாது சார் படம். அது எப்படி கட் சென்சார் கட் பண்ணுறாங்களா? அது நியாயம். அரசாங்கம் ஒரு விஷயத்தை கட் பண்ணுது. நம்ம என்ன ஃபுட்டேஜ் கொடுக்குறோமோ அதை போடுறது தான் அவங்க வேலை. அதெல்லாம் அது யாரும் கை வைக்கிறதும் அனுமதி இல்லை சார். அப்படின்னா அது அனுமதி கிடையாது. வருத்தம் தான். இப்போ இருக்கணும்ல சார். இப்போ நான் சொல்கிறேன்ல சார், நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். இப்படி மக்கள் சொல்லி அப்படியே வட்டாரங்களுக்கு நல்லா இருக்கா, நாளைக்கு போகும்போது அங்கே ஸ்க்ரீன் இருக்காது. ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஷோ காலையில் 10 மணி 12 மணிக்கு ஒரு புது படத்துக்கு கொடுத்தா எப்படி சார் போவாங்க? மக்கள் பார்த்தாங்கன்னா 6 மணி பார்ப்பாங்க, 10 மணிக்கு பார்ப்பாங்க. ஒன்று நமக்கு ஃபுல் ஷோ இருந்தால் பரவாயில்ல. கரெக்டுங்களா? இப்போ ஃபுல் ஷோ தேட்டர் கிடையாது. நமக்கு கிடைக்கிறதுலாம் காலையில். இப்போ எனக்கே 12 மணிக்கு போட்டிருக்காங்க காலையில். 12 மணிக்கு ஆஃபீஸ் போவாங்களா? அரணம் படம் பெரிய படம் பண்ண வருவாங்களா? எனக்கே தெரிஞ்சு போச்சு. ஒரு 10 மணி நைட்டுன்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்கும்போது சிக்கல் தானே சார். இன்னும் அந்த மேடை நான் பார்த்தேன், வட்டார இயக்குனர் பேசினதை. அவர் எவ்வளோ என் பத்திரத்தை வச்சு நான் பண்ணேன்னாரு. கஷ்டமாக இருக்குது. நல்ல டாக் இருக்குது. ப்ரெஸ்ஸு நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க, படம் நல்லா இருக்குன்னு பாருங்களேன். ஹோல்டு பண்ணணும். இப்போ நம்ம அந்த படத்தை நிறுத்தினா இப்போ நம்மளாம் பேசுகிறோம், மக்கள் நல்லா இருக்கான்ப்பா போகலான்னு ஒரு 2 நாள் கழிச்சு போகும்போது அந்த ஒரு ஷோ அங்கே இருக்காது. அதுதான் சார் பிரச்சனை சார். இது ப்ரொமோஷன் வந்து அவங்களுக்கு சார். இப்போ வரதுக்கு கிடையாது. இப்போ நம்ம அவார்டெல்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? தனுஷ்க்கு, விஜய்க்கு எல்லாம் அவார்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கொடுத்தா தானே அவங்க வந்துடுவாங்கல்ல. நமக்கு தெரியும் இந்த ஒரு சேனலில் வந்து அவார்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு கொடுத்தா இவங்க வர வைக்கிறதுக்காக அவார்டு கொடுக்குற நிகழ்ச்சியெல்லாம் நம்ம பார்த்தானே இருக்கோம். அப்படி தான் இந்த பெரிய ஹீரோஸை பெரிய படங்களை ப்ரொமோட் பண்ணுறதுன்றது அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடையாது. யார் நடத்திக்கிறாங்களோ அவங்களுக்கான ப்ரொமோஷன் தான். சின்ன படத்தையும் பண்ணணும். அந்த கலை மீதான கொலை தான் வழி. அதை தான் நான் ஆடி லான்ச்சில் பேசினதெல்லாம். எல்லாருக்குமே ஈக்குவலாக இருக்கணும். ஒரு படைப்பை பற்றி பேசுகிறோன்னா அது சின்ன படமோ பெரிய படமோ நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லலாம் சார். அது தனி மனித உரிமை. அதெல்லாம் நம்ம பதிலே சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் சொன்னது தான். இவரை பற்றி பேசினா ஒரு 1,00,000 பேர் பார்ப்பானா அதை பேசுவோம். இந்த படத்தை சீண்ட மாட்டானா, அது நல்ல படமாக இருந்தாலும் நம்ம சீண்ட வேணான்ற போது அது வழி தான். அது நம்ம அது கொலை தான். ஒரு கலைக்கான கொலை. அது கண்டென்ட் இருந்தாலும் கொண்டு போக வேண்டியிருக்கு சார். இப்போ சித்தார்த்தால் கொண்டு போக முடிஞ்சது சார் சித்தாவை. நான் அப்படி தான் சொல்லுவேன். சித்தா மாதிரி ஒரு படம் இல்லையா? அதே மாதிரி நல்ல படங்கள் இருந்தது. சித்தார்த்து இடிச்சு தள்ளி மோடி அவருக்கு இருக்கிற ஓரளவுக்கு இருக்கக்கூடிய வச்சு போயிட்டார். அதே தான் போர் தொழிலுக்கு நடந்தது. எப்படியோ கொண்டு போய் சேர்த்தாங்க, ஓடிச்சு. போக முடியாதவங்க துயரப்படுறாங்க சார். அதான் இப்போ சின்ன படம் கண்டென்ட் இருந்தால் ஓடும் இல்லை சார். எந்த படமே கண்டென்ட் தான் சார் ஓடும். நமக்கு தெரியும் பெரிய பெரிய உச்ச நடிகர் படம்லாம் 2ஆம் நாள் காத்து வாங்கின படம் இருக்குது. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கான். படம் நல்லா இல்லைன்னா அது அந்த ரசிகர்களே போக மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி. அப்படி தான் இன்றைக்கி படங்கள் இருக்குது. ஆனால் அந்த சின்ன படங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஓன படம்லாம் எடுத்துக்கங்களேன். அயோத்தியா இருக்கட்டும், டாடாவாகட்டும், அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கைப்பிடி இருந்தது. நான் அப்படி தான் சொல்லுவேன். அவங்களுக்கு ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிறதுக்கு இருந்தது, பிடிச்சி போனாங்க. எதுவுமே பிடிக்காத கிடா மாட்டிக்கிச்சு. இப்போ நீங்கள் சொன்ன வட்டாரங்களுக்கு மாட்டிக்கிச்சு. ஏன்னா அவரே பத்திரத்தை வச்சு படம் பண்ணுறேன்றார். அவர் எப்படி சார் ப்ரொமோட் பண்ணி கொண்டு போக முடியும்? எப்படி போராட முடியும்? ஆனால் வட்டாரங்களுக்கு ஓடி இருந்ததுன்னா அப்போ கமல் சார் சொன்ன விஷயம் நடந்தால் மகிழ்ச்சி எனக்கு. ஏபிசியெலாம் இருந்தது சார், நல்லா இருந்தது. இப்போ ஃபார்மாலிட்டி தான் சார் இருக்குது. முன்னாடி அதுவும் இன்றைக்கி நீங்கள் புக் மைஷோ ஓப்பன் பண்ணுங்கள் சார். அரணம் வந்து காலை தான் ஓப்பன் ஆயிருக்கு. எல்லா டிக்கெட்டும் புக்கான். அரணெல்லாம் புக் பண்ண மாட்டாங்க சார். இனிமேல் தான் புக் பண்ணுவாங்க. நான் ஓப்பன் பண்ணுறேன், எப்படி புக் பண்ணுவாங்க எனக்கு தெரியாதா? உடனே அரணம் வந்துருச்சுரா, புக் பண்ணுறான், புக் பண்ணுவானா? யதார்த்தம் தெரியும் நமக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற அந்த 40 ரூபா டிக்கெட் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. அது எப்படி ஃபுல்லாகும்? ஒரு தேட்டரில் இல்லை. நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணி பாருங்கள். எல்லா தேட்டர்லையும் அந்த டிக்கெட் இல்லை. அப்போ கண் தொடைப்புக்கு பேருக்கு ஒரு 100 சீட் இருக்குன்னா 10 சீட்டில் போட்டுட்டு 90 சீட்டுக்கு 200 ரூபா டிக்கெட்டு. உண்மையுமே நான் பார்த்தேன் சார். 190 ரூபா 73 பைசான்னு ஒன்று இருந்தது. ரைட்டு. இந்த படத்துக்கு 190 வருவானா தெரில.
சத்தியமாக அருமையான கேள்வி சார். சீரியஸாக இப்போ நமக்கு ஏபிசி இருந்ததே சார். 100 ரூபா இருக்கும், 100 ரூபாவில் போனால் இன்னொரு பாக்ஸாக வச்சுருப்பாங்க, 120 ரூபா 100 கொடுப்பாங்க, 40 ரூபா 30 ரூபா இருக்குன்னு படம் பார்த்தாங்கல்ல. சத்தியமாக வரணும் சார். அது சரியான நிச்சயமாக மக்கள் வருவாங்க சார். அது சரியான பாயிண்ட் சார். கண்டிப்பாக செய்யணும். அதுக்கு அரசாங்கம் செய்தோ, தயாரிப்பாளர் அரசாங்கம் செய்தோ, இல்லை மானியம் கொடுத்து பண்ணுறாங்களோ, இல்லை சின்ன படத்துக்கு ஒரு ரேட்டு, பெரிய படத்துக்கு ஒரு ரேட் கண்டிப்பாக வைக்கணும். இதுக்காக ஒன்றும் எல்லாம் நாங்கள் 400 கோடி படம் பண்ணுறோம், நாங்கள் எப்படி 40 ரூபா டிக்கெட் விற்கிறதுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வச்சுங்க. ஏன்னா அது ஓகே, நீங்கள் 400 கோடி படத்துக்கு வச்சுக்கோங்க. அவங்க ஆக்சுவலாக அதுக்கு கூட கொடுக்கணும் 40 ரூபா டிக்கெட்டு. ஏன்னா ஏழை பாலை பார்ப்பான், ஒரு ரிக்ஷா ஓட்டுறவன், ஒரு மூட்டை தூக்குறவன் படம் பார்ப்பான் வந்து படத்தை. சரி, அதை கூட விடுங்க. சின்ன படத்துக்கு ரொம்ப அருமையான பாயிண்ட் சார். இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக அது செஞ்சால் பாமர மக்களும் தேட்டருக்குள்ள வந்துருவாங்க சார். இந்த மால் வச்சுக்கிட்டு உள்ள 6 தேட்டர் வச்சுக்கிட்டு நீ உள்ளே வேட்டி கட்டினா விட மாட்டேங்கிற, கையில் கட்டினா விட மாட்டேங்கிற, அதெல்லாம் ரொம்ப தப்பு சார். அதெல்லாம் அவன் படம் பார்க்க வைக்கிறதுக்கே செத்து சுண்ணாம்பு ஆக வேண்டியிருக்கு. இதில் நீ இதில் அந்த ட்ரெஸ்ஸை போட்டா, கோட் ஷூட்டாக போட்டு படம் பார்க்க போக முடியும்? பைத்தியகாரத்தனமாக இருக்குது. அதெல்லாம் நம்ம எப்படா தட்டு வச்சு வர வைக்கிறது நம்ம போராடுறோம். இவங்க உட்காந்துட்டு கதவை சாத்தினாங்கன்னா எப்படி சார் வருவாங்க? நான் என்ன கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவேன். கண்டிப்பாக சண்டை போட்டு கூட்டு போவேன் சார். நான் நிற்கும்போது கூட்டம் சண்டை போடுவேன். அப்படி இல்லைன்னா சண்டையாவது போடுவேன் சார். சண்டையாவது போடுவேன். வேட்டிக்கு ஏன் சம்மந்தம் தான் சண்டை போடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா அந்த இதை வேணா நான் விட்டுறேன் சார், பிரச்சனை இல்லை. இதாங்க கொடுமை. இப்போ எங்களுக்கே தெரியாது யார் தேட்டர் கொடுக்க போகிறான், எவன் கொடுக்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு தயாரிப்பாளர் கையில் இல்லை, ஒரு வெளியீட்டாளர் கையில் இல்லை, யார் கையில் சினிமா இருக்குன்னு புரிய மாட்டேங்குது. நாங்கள் உட்காந்து வேடிக்கை பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ என் படம் எந்தில் வருது, நானே புக் ஷோ பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. போட்டாங்களா? எத்தனை டைம் போட்டிருக்காங்க? 12 மணி. இப்படி தாங்க இருக்குது. பணம் போடுறது நம்ம, செலவு பண்ணுறது நம்ம, எல்லாம் கொடுக்குறது நம்ம. அவன் கொடுக்குறானா கொடுக்க மாட்டான்னு வேவு பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால் எனக்கே தெரியலைங்க, பார்த்தாங்க முடிவு பண்ணணும். கண்டிப்பாக வரலாம் சார். அவருக்கெல்லாம் வரணும் சார். அவர் இல்லைன்னா இந்த நடிகர் சங்கமோ இல்லை இந்த கட்டமைப்போ இல்லை சார். ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைமை பண்போட அவர் அரசியல் விட்டுருங்க. சினிமா இருந்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு அவர். ஏன்னா நமக்கு தெரியும், சினிமா இருந்தவங்களுக்கு தெரியும், அவர் இருந்த வரைக்கும் எவ்வளோ ஒரு லீடர்ஷிப்போட கொண்டு போனாருன்னு தெரியும். கண்டிப்பாக அதுக்கான ஒரு மரியாதையை நம்ம செஞ்சுருக்கணும். பேர் வைக்கலாம்னு அதான் சொல்கிறேங்க சார். நம்ம இருக்கும்போது திட்டிடுவோம் சார், செத்து 2 நாளைக்கு மாலை போடுவோம் சார், அடுத்து 3 நாள் இன்னொருத்தர் திட்டப்படுவோம். பாரதியார் காலத்துலேருந்து இதுதான் வழக்கம். உங்களுக்கு பாரதியார் காலத்துல இதுதான் வழக்கம். அவன் குடியாரண்டா, குடிச்சிரு பாண்டிச்சேரி கடையில் உளுந்து கிடக்கிறான்டான்ட்டு இங்கிட்டு திரும்பினா இன்னைக்கு பாரதி கவிதை உலகின் நாயகன் அவன் சாப்பாடு வெள்ளாமல் செத்து போனான். அடுத்து அதான் சார் நானே சொல்லலான்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அதுவும் வருந்தத்தக்கது தான் சார். அப்போ எந்த அளவுக்கு நம்மளுடைய நாகரிகம் இருக்குது பாருங்களேன். எந்த அளவுக்கு நம்ம நாகரிகம் இருக்கு பாருங்க. ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாரு, எனக்கு தெரிஞ்ச அவர் எல்லாத்துக்கும் போயிடுறாரு. அவர் என்னதான் விமர்சனத்தை உள்ளாக்குனாலும் எங்கே இருந்தாலும் பிடிச்சவர் அவர் ஒரு விஷயத்தை கரெக்டாக இருக்கார் சார். அதெல்லாம் மதிக்கணும் அந்த விஷயத்தில். ஆனால் தெருப்பு தூக்கி அடிச்சா என்ன பண்ணுறது? இல்லை கண்டனம் சார். அது கண்டிப்பாக கண்டிக்கணும் சார். அவர் மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, எல்லா சினிமா சார்ந்த விஷயங்களுக்கும் குறிப்பாக இது போன்ற எல்லா விஷயத்துக்கும் போய் நிற்கிற மனுஷன் சார் அந்த ஆள். இப்போ கூட தூத்துக்குடி யார் சார் போனால் இதெல்லாம் மறந்துட்டு அடுத்த நிமிஷம் அந்த ஆள் மனுஷன் போயிட்டு எல்லாருக்கும் யாருக்கு கொடுக்குறாரு கொடுக்கல சார். அங்கே ஒரு 1000 பேர் நல்லா இருந்தாங்க. ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்காரு. அது அவர் அரசியலுக்கே கூட வரட்டும், பரவாயில்ல, நல்லதானே செய்ய போகிறாரு, இறங்கி பண்ணிட்டோம். நான் அதெல்லாம் வரவேற்பேன் சார். கண்டிப்பாக கண்டனம் சார். அது இப்போ என்ன தெரியுமா சார் ஆகும், இதை பார்த்து இவர் கேட்ட கேள்வி தான். அப்போ இன்னும் சூர்யா மாதிரி நீங்கள் வரலான்னு நீங்கள் இன்னும் வரவே மாட்டாங்க. என்னடா போனால் செருப்பால் அடிக்கிறாங்கன்னு. அது ரொம்ப ரொம்ப தப்பான, நமக்கு ஒரு நாகரிகம் இல்லைன்னு அர்த்தம் சார். அது விட்டுருங்க சார். போண்டாமணிக்கு ஒன்றும் பண்ணல, நீங்கள் அவர்கிட்ட போகிறீங்க. அவரையாவது பிரச்சனை இருந்தது, எதிர்ப்பு இருந்தது அவருக்காது. ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி வண்டி நிறுத்தினா அது என்னன்னு ஒரு பஞ்சாயத்துலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மனுஷன் கூட நடித்த மனுஷன் எவ்வளோ பண்ணியிருக்கிறாரு. என்ன சார் ஒரு 10,000 கொடுத்துக்கலாமா சார்? பாலா ஓடி போய் பண்ணுறாப்புல ஒரு தம்பி சார். அதாவது திருக்குறளை சொல்ல இனம் இனத்தார் காணப்படணும், அவ்வளோதான் சார். அவ்வளோதான். அதெல்லாம் கேளுங்க. சரி, அது நல்ல கேள்வி சார். விளக்கம் கொடுத்தலாம். அது பண்ண தான் செய்வாங்க. இன்னொரு விஷயம், இப்போ எப்படி நமக்கு ஒரு படத்துக்கு பிஆர் இருக்காங்களோ, இப்போ நம்ம போல சார், நம்ம உட்காந்து 300 பேருக்கு ஃபோன் பண்ணி அமலாசாதிக்கெல்லாம் பேசிட்டே இருக்க முடியும் சார். நீங்கள் உங்களுக்கு தெரியல, படம் ஓடிட்டு இருக்கிறோம். எப்படி ஒரு படத்துக்கு இப்போ நம்ம படத்துக்கு எப்படி போன் நின்று தாங்கி பிடிச்சி கொண்டு போகிறாப்லையோ அந்த மாதிரி இதுக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா ப்ரொமோஷன் இருக்காங்க. அவங்க தான் வந்தாங்க சார், உங்கள் படத்துக்கு நாங்கள் சோசியல் மீடியா ப்ரொமோஷன் பண்ணி தரோம். சரி, ஓகே, ஏங்க நல்ல விஷயம் தானேங்க. ஜெயிலரில் பார்த்தீங்கன்னா பாட்டு சூப்பராக ஹிட் ஆச்சு. ஆமாங்க, உங்கள் பாட்டு நல்லா இருக்கு, ஹிட் ஆகிடும், ரைட்டு, வாங்க என்ன சொல்லுங்கள் அப்படின்னு வரும்போது அந்த வடிவேல் கிட்ட ஒரு அட்ரஸ் கேட்பானே, அப்படி கொடுத்தா அப்படி பதற வரல. அப்படி பதறனா என்னதுக்காரு? ஏன்னா எங்களுக்கு ஓவராலாக வந்தது சார். நான் அது மட்டும் தான் சொன்னேன், 1 கோடி மட்டும் தான் சொன்னேன். ரீல்ஸ் மட்டும் ஓவராலாக 5 கோடி வந்தது சார். ஓவரால் ப்ரொமோஷன் இன்ஸ்டா ரீல்ஸு, ஃபேஸ்புக், யூடியூப்க்கு ரீல்ஸுக்கு செப்பரேட் ப்ரொமோஷனு, அது தனி. போஸ்ட்லாம் போடுறோம் இல்லையா, அது தனி. அப்புறம் வால் போஸ்டரு, கட் அவுட்ஸு, பேனரு, இன்னும் டிஜிட்டல் மீடியா எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா படம் 1.5 கோடி ரூபா. இந்த வடிவேல் சொல்லுவார்ல, பஸ்ஸு டிக்கெட் 5 ரூபா, பூ 30 ரூபாடா, அந்த மாதிரி படமே 1.5 கோடி ரூபா, 5 கோடி ரூபா ப்ரொமோஷன் சார். 300 கோடி படத்துக்கு இது பண்ணலாம். நான் எப்படி சார் பண்ணுவேன்? நான் கேட்பனே மாட்டேண்ணா.
வெறும் 10 பேர் இப்போ நான் ரீல்ஸ் கொடுத்துருந்தேன்னா 25 லட்ச ரூபா கொடுங்கண்ணா. எப்படி தான் இருக்கணும்? அப்போ நான் திட்டு தான் சார் செய்வேன். கோவம் சார். இப்போ பொங்கல் வருது சார், பஸ் டிக்கெட் போவீங்க 300 போகிற பஸ் 4000 சொல்லுவான். நம்ம என்ன கேட்போம்? ஏன்டா கொள்ள அடிக்கிறீங்க, அறிவில்லாடா, நியாயமாடா, அதெல்லாம் திட்டுவீங்களா சார்? நானும் அப்படி தான் சார் திட்டுவேன்.